நமசிவாய வணக்கம். ஷிம் சிவாய. இன்னைக்கு பேச போறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நாச்சியார் கோவில் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச கோவில் தான். நிறைய தடவை நாச்சியார் கோவில் கருடாழ்வார் பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். ஆனா அந்த கோவில் உள்ள ஜீவசமாதி, அதுவும் 2 ஜீவசமாதிகள் இருக்கு. அது ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த ஜீவசமாதிகள் எப்படி உருவாச்சுங்கிறது தான் பார்க்க போறோம். இது சாதாரண மனிதர்கள் சமாதி கிடையாது. முதல்ல அதையும் தாண்டி புனிதமானதும்பாங்களே, அந்த மாதிரி தான். நாச்சியார் கோவில்ங்கிறது ரொம்ப பழமையான கோவில். 63 நாயன்மார்கள் ஒருவரான கோசெங்கட் சோழ நாயனார் சிவனோட உத்தரவுப்படி எப்படி இங்க வந்து வழிபட்டு பெருமாள் கிட்டேந்து ஒரு வீரவாளை பெற்று ஒரு முக்கியமான யுத்தத்துல ஜெயிச்சு மக்களை காப்பாத்தி, அதுக்கப்புறமா பெருமாள் உத்தரவுப்படி இந்த கல்கருடாழ்வார மயூர சன்மன்கிற சிற்பி மூலமா அமைச்ச இந்த மயூர சன்மன் கல்கருடாழ்வார பண்ண உடனே கருடாழ்வார் வானத்துல பறந்துட்டு மறுபடியும் வந்து லேண்ட் ஆனார். அந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. கோவில் கல்வெட்டுக்கள்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. திருமங்கை ஆழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட கோவில். அந்த லட்சுமி தாயாரே இங்க வாழ்ந்த மேதாவி மகரிஷிங்கிற மகரிஷிக்கு அவர் விருப்பப்படி மகளா இருந்து வளர்ந்து, அதுக்கப்புறமா மேதாவி மகரிஷி பெருமாளுக்கு லட்சுமி தாயாரை கல்யாணம் பண்ணி வச்சார். இதெல்லாம் இந்த கோவில் ஸ்தல புராணம். இந்த நாச்சியார் கோவில் கல்கருடாழ்வாரோட உடம்புல 9 நாகங்கள் இருக்கும். அந்த 9 நாகங்கள் எதோட குறியீடுனா 9 கிரகங்களால வரக்கூடிய பாதிப்புகளோட குறியீடு. இப்போ விதிப்படி என்ன பண்ணாலும் தேராதுங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்கல்ல, அவ்வளவு மோசமா இருக்கும் ஜாதகம், விதி, கர்ம வினை எக்ஸெட்ரா. அந்த கர்ம வினைங்கிற ஓட்டையை அடைக்கிறதுல கருட உபாசனை எக்ஸ்பர்ட். எந்த கோவில் கும்பாபிஷேகமா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, கருங்காலிய கோபுர கலசத்துல வைப்பாங்க, மற்ற சில மூலிகைகள்லாம் வைப்பாங்க. கும்பாபிஷேகத்தோட நிறைவு பகுதியில கருடன் கோபுரத்தை வட்டமிடும். அந்த கருடாழ்வாரையே பிரபஞ்ச சக்தி அதிகம் இருக்கிற கருங்காலியில பண்ணி பவர்ஃபுல்லான மந்திர உருவெல்லாம் ஏத்தினா கற்பனை பண்ணி பாருங்க. அதைத்தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் ஆரம்பத்துல இருந்தே இந்த கருங்காலி கருடாழ்வார், அத்தி விநாயகர் மாதிரி சக்தி வாய்ந்த தெய்வ விக்கிரகங்களை ஆஃபர் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம். கருடாழ்வார் 3000, பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 1500, அதே மாதிரி அத்தி பிள்ளையார் 2500, பொருளாதார ரீதியா பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு 1250. அது ஓப்பனா சொன்னா கொடுப்போம். ஏன்னா சில பேர் கேட்கறதுக்கு கூச்சப்படுவாங்க. அதனாலதான் இப்போ ஃபேஸ்புக்கும் சரி யூடியூப்லயும் சரி நாங்க இந்த மாதிரி பண்றோங்கிறது சொல்றது. சொன்னாதான் தைரியமா சில பேர் கேட்பாங்க. இது யாருக்கு தேவையோ தேவையானவங்களுக்கு போய் சேரணும். அதுதான் பண்றது. நல்ல வசதி இருக்கிறவங்க இந்த ஆஃபர்ல வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜைகள்லாம் பண்ணி கொடுக்கறது, குறிப்பா கருங்காலி கருடாழ்வார்னு எடுத்துட்டா. அதனாலதான் ராவுக்கு இது மாதிரி சர்ப்பதோஷத்துல இருந்து ஆரம்பிச்சு பல பிரச்சனைகள் வந்து சரியா இருக்கு. இதெல்லாம் தேவைப்படுறவங்க டைரக்டாவோ கொரியர் மூலமாவோ வெப்சைட்லயோ இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த கும்பகோணம் நாச்சியார் கோவில்ல முக்கியமான ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னேன்ல, ஜீவசமாதி, அதை பார்க்க போறோம். ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி கும்பகோணம் நாச்சியார் கோவில் நந்தவனத்துல 2 கருடன்கள் ஜோடியா பூஜை முடிகிற வரைக்கும் இருந்துட்டு அப்புறம் பறந்து போச்சு. இப்படியே நடந்திருந்தது. ஒரு நாள் 18 ஜனவரி 1999 சிரவண தினம், அதாவது சிரவண மாசம் கிடையாது, சிரவண தினம்ங்கிறது திருவோண நட்சத்திரம் வர நாள்ல அந்த 2 கருடன்களும் ஒன்னோட ஒண்ணு அணைச்சிண்டு அப்படியே அங்க ஜீவசமாதி ஆயிடுச்சு. அந்த ஜீவசமாதியை தான் இப்போ நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க. கேட்கறப்பயே புல்லரிக்கிறது. அங்க காலை வச்சு இதை நினைச்சு பார்த்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட பிளாக் மேஜிக்கு இன்னும் மோசமான என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த நாச்சியார் கோவில்ல தாயார், பெருமாள், கருடாழ்வார் எல்லாம் வழிபட்டுட்டு இந்த ஜீவசமாதியும் மறக்காம வழிபடுங்க. நாச்சியார் கோவில் பெரிய பிரகாரம் அனுமார் சந்நிதி பக்கத்துல மகிழ மரத்துக்கடியில இந்த 2 கருடன்களோட ஜீவசமாதி இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த பில்லி சூனிய மாதிரி பிளாக் மேஜிக் பிரச்சனை, எதிரிங்க தொல்லை, மோசமான கிரகதோஷம் இருக்கிறவங்களுக்கு சுக்கிரவார நேரத்துல என்ன பரிகாரம் பண்ணாலும் இது சீக்கிரம் வேலை செய்யும். அதனாலதான் இங்கேயும் சுக்கிரவார டயத்துல முக்கியமான மந்திரங்கள்லாம் உரியேற்றி தரும். வெள்ளிக்கிழமை காலையில 6-7 சுக்கிரவார டயத்துல கருடனுடைய ஸ்லோகங்கள், மந்திரங்கள் தெரிஞ்சதை இந்த ஜீவசமாதி கிட்ட நின்னோ உக்காண்டோ சொல்லலாம். ஒருவேளை இந்த விஷயம் நிறைய பேருக்கு போய் சேர்ந்து பெரிய அளவுல கிரௌடு வந்துருச்சுன்னா அங்க நின்று உட்காந்து பண்றதுக்கு டைம் இருக்காது. அப்ப அந்த சுக்கிரவார டயத்துல அந்த கோவில்ல கால் படணும். மனசுக்குள்ள சொல்லிண்டே கோயில சுத்துங்க, பரவாயில்ல. பெருமாள், லட்சுமி, கருடன் சம்பந்தப்பட்ட ஸ்லோகங்கள், மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லிண்டே கூட சுத்தலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ இந்த மாதிரி கோவில் உள்ளேயே 2 கருடன்கள் ஜீவசமாதி ஆயிருக்குன்னா அந்த 2 கருடன்கள் தேவர்களா, யக்ஷர்களா, கிணறர்களா, கந்தர்வர்களா, இல்லை யாரா சித்தர்களா, ரிஷிகளா, நம்ம யாருக்கா தெரியுமா? அந்த 2 கருடன்கள் நினைச்சிருந்தா வெளியில எங்கேயா தள்ளி போய் சமாதி ஆயிருக்கலாமே. எதுக்கு அந்த கோவில் உள்ள நம்ம அங்க வந்து அப்படியே தரிசனம் பண்ணணும் இந்த கருடன்களோட ஜீவசமாதிய. அதனால நம்ம கெட்ட கர்மவினை குறையணும்னு தான் அப்படி நடந்திருக்கு.
இந்த மாதிரி அமானுஷ்யமான இடத்துல நின்று நம்ம ஏதாவது சொன்னோம்னா அந்த மந்திரங்கள் பூஜை எல்லாம் பல மடங்கா வேலை செய்யும். நல்ல பலன் 11 மடங்கா நமக்கு கிடைக்கும். ஸோ விஷயம் தெரிஞ்சு இதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. தெரிஞ்சவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. கருடன் அருளால அல்லவை தேய அறம் பெருகட்டும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். வணக்கம்.